6 மாசத்துக்கு ஒரு தடவை முத்தி போன தேங்காய் எல்லாமே பறிச்சுட்டு வந்துருவோம். வீட்டு தேவைக்கு போக மீதி இந்த மாதிரி நெத்துக்காய்களாக இருக்கிறத சின்ன சின்ன துண்டாக நறுக்கி போட்டுருவோம். தண்ணி இல்லாமல் பார்க்குறதுக்கே நல்லா இப்படி பளிச்சுன்னு வெள்ளையாக இருக்கும். இந்த காயை சிறு சிறு துண்டாக நறுக்கி போட்டு ஒரு வாரத்துக்கு மேலே காய வச்சு எண்ணெய் ஆட்டிக்கலாம். இப்படி சின்ன துண்டாக நறுக்கி போட்டோம் அப்படின்னா தான் அதில் ஈரப்பதம் அவ்வளோவா இருக்காது, சீக்கிரம் சிக்கு வாசம் பிடிக்காது, ஒரு வருஷத்துக்கு கூட எண்ணெய் லைஃப் இருக்கும். இங்கெல்லாம் எல்லார் வீட்லேயுமே ஒரு தென்னை மரமும் வாழை மரமும் கண்டிப்பாக இருக்கும். இது இருந்துட்டாவே வீட்டு தேவை எல்லாமே பூர்த்தி செஞ்சுக்கலாம். எனக்கு ஒரு 4 கிலோவுக்கு பக்கமாக தேங்காய் நெத்து கிடச்சிது. கம்மி குவான்டிட்டிங்கிறதுனால சின்ன மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கிட்டோம். இதில் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா தேங்காய் புண்ணாக்கும், இன்னொரு பக்கம் எண்ணெயும் ஃபில்டர் ஆகி வரும். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கெட்டுப்போன தேங்காய் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சீக்கிரம் எண்ணெய் வாசம் வந்துடும். இந்த எண்ணெயை பார்க்குறதுக்கு என்னவோ களிமண்ணை கரைச்ச கல்நீர் தண்ணி போல தான் இருக்குது. இது தெளிஞ்சு வர்றதுக்கு 1 வாரம் ஆகிடும். எனக்கு 5 லிட்டர் கிடச்சிது.